கஜி முத போனே அசத்திரணும். யோ 4000 ரூபாய் பணம் வாங்கியிருக்க. மந்திரி வந்தோடனே மாலையை லட்டு மாதிரி போடணும். அதை பத்தி கவலையே படாதீங்க. அப்படியே அல்வா மாதிரி அவர் காலத்துல விழுகும். மாலையே அல்வாதான் அண்ணா. மாலையே அல்வாதான் மந்திரிக்கு. அது எப்படிங்க? யானை மட்டும் ஒழுங்கா மந்திரி கழுத்துல மாலையை போட்டுருச்சுன்னா கான்ட்ராக்ட்ல கையெழுத்து வாங்கிடுவேன். அதுக்காகத்தான் மாலைங்களா? பின்ன எதுக்காக? பிரியப்பட்டெல்லாம் போறது இல்ல. பிரியப்பட்டு இவனுக்கெல்லாம் எவையா போடுவான்? கட்டின பொண்டாட்டியே போட மாட்டான். அதே நம்ம வாசனை. மாசம் 7 ஊழல் கேஸுக்கு வாய்தா வாங்குற பிராடு மந்திரி இவனுக்கு நான் மாலை போடணுமா? ஐயோ கஜி சொதுப்பிட்டீடா. எவனோ எதிர்கட்சிக்காரன் அவமானப்படுத்துறதுக்கு அந்த தாடிக்காரனை செட்டப் பண்ணிருக்கான்டா. அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு முட்டி தட்டுங்கடா. ஐயோ 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 யானை லத்தி போடுறதுக்கு என்னையா சார் லத்தியில போட்டு இந்த தாக்குறீங்க? அம்மா ஐயோ. மினிஸ்டரியா நீங்க சொன்ன மாதிரி அவனை பெண்ட் எடுத்துட்டோம். நீ தினம் ஆத்துக்கு வர, ஆனா ஒரு நாளும் கூட நீ குளிச்சு நான் பார்த்தது இல்ல. பார்லிமெண்ட் போறவங்க பேசிட்டா இருக்கேன். சூச நான் துவைச்சு போட்ட துணியெல்லாம் நீ எதுக்குமா டார்லிங் எடுத்துட்டு வர? இங்க பாரியா நம்ம செருப்பை சேர்த்து தூக்கிட்டு வராப்ல. அது நான் பல் விளக்கிட்டு போட்ட குச்சி, அது எதுக்கு நீ எடுத்து பாய்ட்டுக்குள்ள வச்சிருக்க? 1000 தான் இருந்தாலும் அது நீ விளக்கி வீசின குச்சி இல்லையா? அதான் ஞாபகார்த்தமா எடுத்து வச்சுட்டேன். காசுக்கு ரொம்ப பிரச்சனையா? எப்படி கண்டுபிடிச்ச? ஒருத்தன் பல் விளக்கிட்டு போட்ட நாத்தம் முடிச்ச குச்சி எடுத்து ஒருத்த பாய்ட்டுல வச்சிருக்கான வேற என்ன அர்த்தம்? அமௌண்ட் எவ்வளவுமா? 2000 ரூபாய். கொடுக்கலன்னா ஹெராயின் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன்னு இன்ஸ்பெக்டர் பயமுறுத்துறா. சரி கொடுக்குறேன், கண்ணை முடிக்க. எதுக்கு? நம்ம ஊர்ல திருட்டு பையன் ஜாஸ்தி ஆயிருச்சு, அதனால காசு அண்டர்வயர் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கேன். மூடிக்க. எடுத்துட்டான். நல்ல ஓட்டம். என் கண்மணிப்பு படி பார்த்தா எப்படி 3/4 கிலோமீட்டருக்கு மேல போயிருப்பாப்ல. இந்த நாத்த முடிச்சு துணியெல்லாம் வீட்டுல விடுவ நீ வீசிடா. சோப்பு வேற. பணம் 2 மனுஷங்களை எப்படி பழையிருந்து பிரிக்குது பாரு. சகோதரி சூசேன ஒருத்தர் வருவா, நான் உள்ள இருக்கிறத மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. எதுக்குக்கா வேஸ்டா திருந்திக்கிட்டு? ஏய் வாய மூடு. பேசாம இதெல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் எது எங்க இருந்ததோ அங்கேயே வை. இத்தனை வருஷம் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டாதான் ராத்திரி எனக்கு தூக்கமே வரும். ஃபாதர், நான் பாவ மன்னிப்பு கேட்க வருவேன்னு ஏற்கனவே தெரியுமா? ரெடியா உட்கார்ந்திருக்கீங்க? சர்ச்சுக்குள்ளேயே இந்த இடம் தான் மகளே ரொம்ப பிஸியா இருக்குது. என்ன ஊருக்குள்ள பாவம் பண்றதுக்கு ஜாஸ்தி ஆயிட்டாங்க. போன வாரம் 2 ஷிஃப்ட் வேலை பார்த்திருக்கனே. ஃபாதர், நான் பெரிய பாவம் பண்ணிருக்கேன். நீங்க தான் கர்த்தர்கிட்ட இருந்து எனக்கு பாவ மன்னிப்பு வாங்கி கொடுக்கணும். மகளே, என்ன பாவம் செய்தாய்? 5 வருஷமா அரசாங்கம் சின்ன பசங்களுக்கு கொடுத்த அரிசி பருப்பு இதெல்லாம் திருடி என் குடும்பத்துக்கு பயன்படுத்திக்கிட்ட ஃபாதர். 5 years? ஆமா. திருட்டு டன்னு கணக்கா இருக்கும் போல இருக்கு. 5 இல்ல 6 டன் இருக்கும். உன் பாவங்களை எல்லாம் நான் கர்த்தருக்கு பார்சல் பண்றேன். அதற்கு நீ எனக்கு என்ன மகளை தருவாய்? ஃபாதர், நீங்க என்ன கேட்டாலும் தருவேன் ஃபாதர். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க? ஃபாதர், நோ, ஸ்டில் ஐ அம் பேச்சுலர். உன் தயவால் தாமா ஃபாதர் ஆகணும். அட பாவி, செருப்பு கடையா? யா, இங்க தான் ஓடி வந்தா. எங்க போயிருப்பாங்க? என்ன சூசே, சர்ச் பக்கம்லாம் வர்ற ஆச்சரியமா இருக்கு. இல்ல ஃபாதர், கொஞ்சம் ஃபைனான்சியல் டைட். 5 வருஷமா சின்ன பிள்ளைங்க வயித்துல மண்ணெளி போட்டியே, ஆதாரா ஊருக்குள்ள போய் போட்டு கொடுத்தன்னா உன்னோட டீச்சர் வேலை. அது மட்டும் இல்ல, ஊர் ஜனங்கள சேர்ந்து உன்னை கல்லால் அடிச்சே கொண்டுருவாங்கமா. அந்த ஜனங்கள உன் மேல கல் எடுத்து போடணுமா இல்ல அச்சரி எடுத்து கொட்டணுமான்னு நீ எப்படி பண்ணிக்க? ஐயோ ஃபாதர், சுத்தம் என்பது நமக்கு. குட் மார்னிங். குட் மார்னிங் ஃபாதர். சூசே, நீ ஒரு கிறிஸ்டியன். கடன் வாங்க தான் சர்ச் பக்கம் வரைய ஒழிய கர்த்தர் பார்க்க என்னைக்காவது வந்திருக்கியா? இந்துஸ் எவ்வளவு சின்சியரா பெருக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஃபாதர். என்ன சொல்ற? பெருக்கல பொறுக்குறாங்க. சரி, எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இங்க பாரு, மிலிட்டரிக்கார என்ன மணல் முடியெல்லாம் அடிக்கி பார்டர்ல மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க. பார்டர்லயே ஒர்க் பண்ணி அட்மாஸ்பியர் செட் ஆயிடுச்சா? ஹாலிடேஸ்ல கூட அந்த அட்மாஸ்பியர் இல்லனா அடிக்கிற தண்ணி போத ஏற மாட்டேங்குது. மாமா சார், சிறு வயசுல படிக்காம விட்டுடுங்க. அதை நினைச்சு மனசாட்சி ரொம்ப ஃபீல் பண்ணுது. அதனால பிரைவேட்டா படிக்கலாம்னு ஸ்லேட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். வெரி குட்.
இவ்வளவு வயசானாலும் படிக்கணும்னு ஆசை வந்திருக்கு பாரு உங்களுக்கு. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். ஐடியா கொடுத்தது நான் தானே. எக்ஸலென்ட் மேன். ஆசீர்வாதம். ஏய் வாட் இஸ் திஸ்? டீச்சர் கால் விழுந்தாலும் பிரயோஜனப்படும். எதுக்கு? அவங்க தானே பாடம் சொல்லி கொடுக்குறது. ஓ இட்ஸ் a point. Go and join. நீங்க அடிங்க. கிளாஸ் முடிஞ்சு போகும்போது நான் 2 கிளாஸ் ஊத்திக்கிறேன் மாமா. மா இவர் வர தொல்லை. எத்தனை தடவை சொல்ல ஒரு ஆம்லெட் போட சொல்லி சீக்கிரம் போய் ஒரு ஆம்லெட் போட்டு கொண்டு வா போ. அப்ப பாடம் நடத்த வேண்டாமா? என்ன பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் நடத்த போறா? ஆனா உனதானே நானும் கூட நடத்தி ரொம்ப நாள் ஆச்சுமா. கேம்ப்ல நடத்தந்து. அதுவும் இல்லாம தம்பிங்க வேற 2 பேர் புதுசா வந்திருக்காங்கல்ல. வெரி குட். எஸ்கேப். புடிங்க. தம்பி ஆனா அவன ஃபுல்லா தெரியுமா? அதெல்லாம் சூப்பரா தெரியுங்க. ஏன்னு பதில் சொல்லு. சரி. மரியாதை இல்ல? சாரி. அவ எழுதுனா உனக்கு ஆனா அவன ஃபுல்லா தெரிஞ்ச மாதிரி. இந்த ஔவையாருக்கு ஒரு மாதிரி தானே? அதேதான். யோ 7 கழுத வயசாது. உங்களுக்கு என்ன எப்ப படிப்பு? எங்க ஆளுக்கு உங்க அக்கா மேல ஒரு இது. எப்படிங்க? என்னது அது? அவு. போனேன்னு எழுதிருக்க. அவுன்னு எழுதிருங்க. ஹவு. ஹவு இல்லைங்க அவு. என்னைய கரெக்ட் பண்ணிட்டா நீ? ஐயோ சார் என்னங்க சார் பள்ளிக்கூடத்துல பசங்க அடிக்கூடாது கவர்மெண்ட்ல சட்டமே போட்டிருக்காங்க. நீங்க போச்சு மேல இந்த வீக் வைக்கிறீங்க. எதுத்தா பேசுற நீ? பள்ளிக்கூடம் அது பிரைவேட் ஸ்கூல்டா. எழுதாவுவ. தாங்க முடியல. அடிச்சு எடுத்து அடிக்காதீங்க. கொஞ்சம் கீழே இறக்கி அடிங்க. கண்டி போயிரு. என்ன பெரும்பாலும் அடிக்கிறேன். எங்க வீட்டு போமா உன்னை கையால அடிக்கிறேன். ஒரு பாட்டில் எடுத்துக்கணுங்கண்ணா. தாடிகாரன் பாட்டில் எடுத்து போறாம புரியணும். ஏய் டாடி பாட்டில் வச்சு போ. உப்ப ஏன் கால் அடிச்சா? அது பனிஷ்மென்ட். அப்ப வேணாப்பா. சிவராமையா மேல ஏறி படுத்துறான். இந்த வயசுல டியூஷன்ல போய் படிச்சோம்னா நல்ல பேர் வாங்கலாம்னு போனோம். வாங்கிட்டானா? நல்லா வாங்கினா. அரபு நாட்டுல கசையடின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நேத்து தான் கண்ணுல பார்த்தேன். அடாடாடா பிச்சிட்டான். தண்ணிய மேல ஊத்தாதப்பா. சூசா முதல்ல யாருக்கு 5 லாரி லோடு அடிக்கணுமா? வண்டியை கழுவிட்டு சீக்கிரம் கிளம்பு. வண்டி வரா. ஏன்? சீட்டு பஞ்சர். சீட்டு நல்லா தானப்பா இருக்கு. இந்த சீட்டு இல்லப்பா, டிரைவரோட சீட்டு. அங்க பாரு பண்ணு மாதிரி வீங்கி இருக்கு. இன்னும் 10 நாளைக்கு சீட்ல உட்காந்து வண்டியே ஓட்ட முடியாது. ஐயோ நான் வரமாட்டேனப்பா. வாங்குற அடியில எல்லாம் வீங்கி கிடக்குது. அக்கா மாமா வீட்ல இருந்து உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்ன மிலிட்டரிக்காரரா? என்ன மேலதான் அதோட வந்துட்டு பாக்குறீங்களா? எல்லாம் கல்யாண விஷயமா தான். என் மவனுக்கு உன் பொண்ணை கேட்க வந்திருக்கேன். உனக்கு பொண்ணு தானே இருக்கு? ஏது பையன்? முத்துப்பாண்டி, என் ஒரே மகன் சிவராமனுக்கு உன் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்பா. சிவராமனா? அந்த பையன் ஒரு அனாதை தானே? முத்துப்பாண்டி இல்ல அப்பா தால பசங்களை அனாதை தானே சொல்லுவாங்க. அதைத்தானே நான் சொன்னேன். அதுக்கு போய் இந்த மொழி முழிக்கிறீங்க? கண்ணுக்கு லட்சணம் வந்த போதும் உடனே பொண்ணு கேட்டு வந்துருவாங்க. உள்ள போ உடனே கேட்டு போறான். எலிமெண்டரி ஸ்கூல்ல போய் ஒரு குழந்தைய சேர்த்தனா கூட அப்பா பேர் என்னன்னு கேக்குறான், என்ன மதம்னு கேக்குறான், என்ன ஜாதின்னு கேக்குறான். மொட்டை எழுதுனா ஒத்துக்க மாட்டேன்றான். உள்பிரிவு கேக்குறான். உள்பிரிவு. அப்படி இருக்கும்போது எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சரே பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களே, மாப்பிள்ளையோட அப்பம் பேர் தெரிய வேண்டாம், மதம் தெரிய வேண்டாம். அடையது உட்பிரிவு கர்மாந்திரம் எதுவும் வேண்டாம். மொட்டையா என்ன ஜாதின்னு தெரிய வேண்டாம். இத பாருங்க, கால்லாம் சம்பாரிச்சு கால் வைத்து கஞ்சி குடிச்சா கூட என் ஜாதிக்காரனுக்கு தான் என் பொண்ணை நான் கொடுப்பேன். என்னப்பா இப்படி பேசுற? அம்மா நீங்க பெரியவங்க, நான் சொன்ன தப்பா நினைக்க மாட்டீங்களா? இவங்களுக்காக தட்டு எடுத்து என் மகளை பொண்ணு கேட்டு இங்க வந்திருக்கீங்களே, இவளே ஒரு மகனா பிறந்ததான்னு வச்சுக்கோங்க. பொண்ணு கேட்டு ஊருக்குள்ள வந்தனா ஒரு நாடாரோ, ஒரு செட்டியாரோ, ஒரு நாயக்கரோ, ஒரு முதலியாரோ, ஒரு ஐயரோ, அவனே ஒரு கிறிஸ்டியனோ இல்ல முஸ்லிமோனுக்கு பொண்ணு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான்ல. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் இப்படி ஊர் பேர் தெரியாத ஒரு ஜாதி பேர் தெரியாத ஒரு அனாதைக்கு பொண்ணு தர முடியும்? அவன் எந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலும் நிச்சயமா உன்னோட வசந்த குடும்பத்துல தான் பிறந்திருப்பா. உன்கிட்ட பொண்ணு கேட்டு வர்றவங்க உன்னோட வசந்த நிலையில இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்க?
அதானே அதானே வலிமா 2000 வருஷமா அடிபட்டு மிதிப்பட்டு உள்ள போற ரணம்மா, உள்ள போற ரணம். தெரியாது உங்களுக்கு? ஏதோ பார்டர்ல போய் சண்டை போட்டு வந்ததால மிலிட்டரிக்காரன் வரான்னு சொல்றாங்க, இல்ல மாலாரி வரான்னு சொல்லுவாங்க. தயவு செய்து போயிடுங்க, வேண்டாம், போங்கம்மா. வாங்க வக்கீல். என்ன இவ்வளவு லேட்டு? இல்ல சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிச்ச விருந்தாளி வந்திருக்காருல, அவரு கூட முதல்ல. என்னது காப்பியா? இப்ப கொடு. டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்குண்ணா, நீங்க கையெழுத்து போட வேண்டியதான் பாக்கி. போ, சும்மா இருங்க, படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுவோம். இது டாக்குமெண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழே தகராறு. உனக்கும் படிக்க தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது. வக்கீல நம்பி போட வேண்டியதான வழக்கம் போல. கொஞ்சம் இருங்க, தனலட்சுமி வர சொல்லிருக்கேன். வந்தானா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடலாம். தான் பிள்ளைகளை படிக்க வைக்காம அக்கா பிள்ளைகளை படிக்க வைக்கிறாப்புல. இந்த ஆளை எந்த கணக்குல சேர்க்கறது? சாரி மாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வக்கீல் சார் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? லேட்டா? இந்நேரம் கேஸ் முனிசிபல் கோர்ட்ல இருந்து செஷன்ஸ் கோர்ட் போயிருக்கோம். நல்ல வேலை வந்துட்டு வாங்கி படி. சாரி மாமா. படிமா. காலேஜ் ஸ்டூடண்ட் நன்னா படிச்சு சொல்லுமா. உட்கார்ந்து படிமா. இல்ல பரவாயில்ல மாமா. அட உட்கார்ந்து படிமா. உட்கார் உட்கார். கல்யாணி இங்க வா. அட பெஞ்சில உட்கார்ந்து படிமா. பரவாயில்ல மாமா. நம்ம வீட்டு பொம்பளைகளே இப்படித்தான். காப்பியே குடிக்கணும், மோட்டர் போட்டு உறிஞ்ச கூடாது. Excuse me, lawyer. This point has been dissolved last month in Hyderabad's court, so this is invalid now. How can you add this point and how can you win the case? I agree. வக்கீல் வாய பொளந்துட்டான். பரவாயில்ல, நல்லா தான் பேசுறா. என்ன இந்த இளவு இங்கிலீஷ் நம்மளுக்கு தான் புரிய மாட்டுது. லா காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும் போதே நன்னா பிரைட்டா இருக்க, என்ன மாதிரி இல்ல, நன்னா இரு. ஏற்கனவே காலனா காசுக்கு நம்மளை மதிக்க மாட்டான், இதுல படிச்சு வேற தொலைச்சிட்டான். அறந்துட வேண்டியதான். நம்மளுக்கு எப்பயும் போல போயல கட்ட புல்லு கட்டு காரியதான். நான் வேற டாக்குமெண்ட் ரெடி பண்றேன், அப்புறம் சைன் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட கேஸ் இருக்கியா வாய்தாவில், அவ்வளோக்கும் ஃபீஸ் கொடுத்து ஒன்றும் கட்டுப்படி ஆகாது. அதனால சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வக்கீலம்மா வீட்டுக்கு கூட்டு வந்துட வேண்டியதா. அம்மா சொன்னியா? சொல்றேம்மா. என்ன? அது ஒண்ணு இல்ல தம்பி, அவ கூட படிக்கிற பிள்ளைங்களா நம்ம ஊர் திருவிழா பாக்குறதுக்கு இங்க வராங்களாம். நம்ம வீட்டுல வில்லுவண்டி தானே இருக்கு. இந்த காலத்து பிள்ளைகள்லாம் இடுப்பு செத்த பிள்ளைங்க. நம்ம பஞ்சாயத்து ரோட்ல வில்லு வண்டியில வந்தா டங்கு வர வந்து போகும்ல. அதுக்காகத்தான் உங்ககிட்ட சொல்லி ஒரு கார் ஏற்பாடு பண்ணோங்கறா. ஏன் அதை என்கிட்ட நேர்ல சொல்ல மாட்டாளா அவ? கல்யாணம் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அம்மா அனுப்புறேன், பெரிய வண்டியை அனுப்புறேன். பெரிய தலை ஆடுனா எல்லா தலையும் ஆடும். பெரிய தலைக்கு குறி வைப்போமா?